ஒரு பெண், ஒரு 18 வயது பெண் என்னிடம் வந்து சொன்னாள், அம்மா எங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க. எனக்கு 2 அக்கா தங்கச்சி, ஒரு அக்கா வேலைக்கு போகுது, இன்னொரு தங்கச்சி படிக்குது. நான் இப்போது பாஸ் பண்ணி இப்போ வீட்டில் இருக்கேன். நான் தான் அம்மாவுக்கு எல்லாமே பண்ணுறேன். வாயில் சாப்பாடு ஊட்டுறேன், துணி மாற்றுறேன், அவங்களால முடியாதப்போ எழுந்து உட்கார வைக்கிறேன், தலை சீவுறேன், குளிப்பாட்டுறேன். அம்மா சந்தோஷப்படுறாங்க, சில டைம் அழறாங்க என்னால் முடியலையேன்ட்டு. நான் வந்து அதுக்கு சந்தோஷப்படணுமா, இல்லை அக்கா தங்கை ஒன்றுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே, நான் மட்டும் அம்மாவுக்கு பண்ணுறேன்ட்டு கவலைப்படணுமா, இல்லை என்ன நான் மாற்றிக்கணுமா, இல்லை அம்மாவை கொண்டு போய் மற்ற இடத்துல எல்லாம் காட்டி நல்லா பண்ணணுமா, எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. எனக்கு அண்ணன் தம்பி இல்லை, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறவங்க இல்லை. அம்மா நல்லா இருந்த வரைக்கும் வந்து எல்லாம் ஹெல்ப் வாங்கிட்டாங்க. இப்போ அம்மா நல்லா இல்லாதப்போ எல்லாம் கிண்டலும் வேலிகமாக பின்னாடி பேசுகிறாங்க கேட்குது. நான் என்னம்மா பண்ணணும், எனக்கு பண்ணுறது கரெக்ட் எது தப்பு எது தெரியலை. சில டைமில் தனியாக உட்காந்து என் பாரத்தை நினச்சி அழறேன். சில டைம் அம்மா இப்படி இருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியலையேன்னு ரொம்ப மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. நான் 2 விக்கெட் நடுவில் மாட்டிருக்கேன். நான் எப்படி என் எமோஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, கிளாரிஃபை பண்ணுறது? ஆம் ஐ இன் த ரைட் பாத்? ஐ செட் யூ ஆர் இன் த ரைட் பாத். கடவுள் உங்களுக்கு ஒரு இதுதான் உங்களுக்கு கடமைன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு முடியாத வேலை கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை கையில் எடுத்துக்கோங்க. அம்மாவை பார்த்து கொடுத்து வைக்கணும். எத்தனை பேருக்கு இந்த இன்பமான ஒரு வேலை கிடைக்குது, அந்த தாய் மனசு உள்ளம் எவ்வளோ சந்தோஷப்படும், என் பொண்ணு எனக்கு பண்ணுறாங்க. மற்றவங்க இப்படியே போகிறாங்க, உங்கள் டியூட்டி நீங்கள் பண்ணுறீங்க, அதில் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. நாளைக்கு உங்களுக்கு குழந்த பிறந்து அதை பார்த்துக்க போகிறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களை குழந்தையா இருக்கும்போது உங்கள் அம்மா தானே பார்த்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்துக்கணும், இதெல்லாம் 5% 10%. ஃபுல் டைம் டியூட்டி பியூர் ஸ்டாண்ட் ஃபார் யூ. இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் விமன், எஜுகேட்டட் விமனாக இந்த சொசைட்டியில் பேரும் புகழமாக வாழ்கிறீங்க. எல்லோரும் அவங்கள பேர் எஜுகேட் ஹலோ சொல்லிட்டு போகிறாங்கன்னா உங்கள் அம்மா அப்பா தியாகம் தான். அவங்க பண்ண தியாகத்தில் ஃபுல்லாக நீங்கள் பண்ண முடியாது. ஒரு 10% பண்ணுங்கள். என்ன வேலை செய்கிறீங்களோங்க நான் சொல்லித்தரேங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் பண்ணுறது கரெக்டு, எனக்கு திருப்தி, அம்மாவுக்கு திருப்தி. அம்மா நான் பண்ணுறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அம்மா கேளுங்க. நீ பண்ணாமல் யாருமா பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது காட் யூ ஆர் கிரேட்.